தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற பெண் தொழில் முனைவோர் கருத்தரங்கம். கோவையைச் சேர்ந்த ஆல் பிசினஸ் உமன் அசோசியேஷனைச் சார்ந்த உறுப்பினர்கள் பங்கேற்பு. தொழில் முனைவோராக உலக அளவில் இந்திய பெண் தொழில் முனைவோர்கள் ஜொலித்து வருவதாக கோவை திரும்பிய பெண்கள் பெருமிதம். டெல்லியில் ஆல் பிசினஸ் விமன் அசோசியேஷன் பெண்கள் சங்கத்தின் 6வது ஆண்டு விழா மற்றும் உலக மகளிர் தினம் கடந்த மார்ச் 8ஆம் தேதி நடைபெற்றது. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பெண் தொழில் முனைவோர்கள் கலந்து கொண்ட இதில் கோவையிலிருந்து ஆல் பிசினஸ் உமன் அசோசியேஷன் அமைப்பின் நிறுவன தலைவர் டாக்டர் ராதா பெல்லன், செயலாளர் இந்திரா, பொருளாளர் ஸ்மிதா மற்றும் கரூர் மாவட்ட தலைவர் விதுபாலா உள்ளிட்ட 15 பேர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து டெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் மற்றும் இந்திய பாராளுமன்றம் உள்ளிட்ட முக்கிய தேசிய இடங்களை பார்வையிட்டு கோவை திரும்பிய பெண் தொழில் முனைவோர் கூறுகையில், பெண்களின் தொழில் முனைவு, தலைமை திறன் மற்றும் சமூக முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும், பெண்கள் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பல்வேறு சமூக மற்றும் தொழில் சார்ந்த திட்டங்களை மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவித்தனர். மேலும் தற்போது உலக அளவில் இந்திய பெண்கள் தொழில் முனைவோராக ஜொலித்து வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தனர். மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நாங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆல் பிசினஸ் உமன் அசோசியேஷன்ல இருந்து கடந்த மார்ச் மாதம் 7th அன்னைக்கு நாங்கள் டெல்லி போயிருந்தோம். எதுக்காக அப்படின்னா, மார்ச் 8 நடக்கக்கூடிய இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேக்காக நாங்கள் ராஷ்டிரபதி பவனுக்கு வந்து நாங்கள் செலிப்ரேஷனுக்காக போயிருந்தோம். அங்கே சவுத் இந்தியன் எடிஷன் நடந்துச்சு. பல மாவட்டங்கள்ல இருந்து வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் கோயம்புத்தூர் சார்பாக 13 பேர் இருந்து நாங்கள் போயிருந்தோம். எங்கள் அசோசியேஷன் சார்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா வேற லெவலாக இருக்கும். ஏன்னா ராஷ்டிரபதி பவனுக்கு அவ்வளோ சீக்கிரம் யாராலும் உள்ளார போக முடியாது. இந்த 1 monthல வந்து நம்ம செலிபிரிட்டியாகவும் ஒரு அசோசியேஷன் மெம்பராகவும் உள்ளார போனது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. அது மட்டும் இல்ல, உமன்ஸ் டேல வந்து நிறைய பேர் வந்து விருதுகள் கொடுக்குறாங்க, நிறைய பேர் பெண்களை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. பட் எங்க அசோசியேஷன் சார்பா இத்தனை பேரும் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக வேற வேற இடத்துக்கு நாங்க போகிறது பெரிய விஷயமா இருக்கு. எங்களை அங்கீகாரம் பண்ணி கூப்பிட்ட ராஷ்டிரபதி பவனுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு அங்க பிரசிடென்ட் வந்து நாங்க பார்லிமெண்ட் ஹவுஸுக்கு இன்னைக்கு நாங்க விசிட் கேட்டிருந்தோம். அதுக்கும் வந்து ஒரு மினிஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போயிருந்தோம். அதுவும் எங்களுக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்துச்சு. இது பெண்கள் எல்லாருமே போகக்கூடிய இடம், ஆனா அவ்வளவு சீக்கிரம் போக முடியாத இடமுமாவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்குமே, அனைத்து பெண்களுக்குமே என்னோட அசோசியேஷன் சார்பாக நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பார்லிமெண்ட் மட்டும் இல்லைங்க, டெல்லியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது அந்த ஏரியாவில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸையும் நாங்கள் எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அந்த சம்பந்தமா நாங்கள் அடுத்த லெவலாக வந்து கார்பரேஷன்ல பேசி எங்கள் அசோசியேஷன் சார்பாக ஒரு லோகோ வந்து நாங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நாளைக்கு போய் மனு கொடுக்க போறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸுக்காக நாங்கள் போயிருந்தோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த உமன்ஸ் டேயை எங்கள் அசோசியேஷனால மறக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச். மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். நாங்கள் இந்த மார்ச் 7th வந்து டெல்லி போயிருந்தோம். டெல்லி எதுக்கு போனோம்னா, இந்த அனைத்து மகளிர் தினத்தை கொண்டாடுறதுக்காக நாங்கள் போயிருந்தோம்.